எப்படி இருக்கீங்க? இதுதான் எங்க மாங்காய் மரம். மாங்காய் நிறைய இருக்கும். அப்புறமா இதுதான் இன்னொரு மாங்காய் மரம். இங்க மாங்காய் நல்லா இனிச்சு கிடக்கும். குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அப்புறமா விட்டைக்கு குத்துருக்காங்க. இதுதான் குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் எங்க ஆச்சியோட தோட்டம். வாங்க பார்க்கலாம். வாங்க போலாம். இந்த தென்னை மரத்துல நிறைய இளநீ கிடக்கும். இது மேல மாங்காய் கொத்து காய்ச்சி கிடக்கும். ஆனா என்ன நிறைய சோப்பு இரும்பு கிடக்கும். மாங்காய் உள்ள நிறைய அதிக மாங்காவா கிடக்கும். இது எங்க ஆச்சியோட தோட்டம். வித்தபடி பயங்கரமா இருக்கும். தெரியுதா? நல்லா பாருங்க, பெரிய இருக்கும். அப்புறமா எங்க ஆச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தோட்டத்தை கிளீன் பண்றாங்க. அப்புறமா இந்த ரெண்டு மரத்துலயும் நிறைய தென்னை மரத்துலயும் காய்க்கும். அப்புறமா நேரம் வந்தா இந்த ரெண்டு மாங்காய் மரத்துலயும் பாத்தீங்கன்னா மாங்காவே இருக்காது, காய்க்காது. இந்த ரெண்டு செடிக்கும் ஆச்சி டெய்லி தண்ணி ஊற்றுவாங்க. இது என்ன செடி? என்ன செடி தெரியல. இது வந்து சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் செடி. அப்புறமா இந்த தென்னை மரத்தை வந்து எங்கள் ஆச்சி வெட்டணும்னு சொன்னாங்க, காய்க்கலை. இந்த மரத்துலேயும் மாங்காய் வளராது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வரை குப்பையாக தான் இருக்கும். எங்கள் அம்மா பிறந்திருக்கும் போது இந்த இடத்துல குப்பையே இருக்காது, ரொம்ப கிளீனாக இருக்கும். சுண்டு வட்டத்தை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. வாவ். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா ரெண்டு தென்னை மரம் இருக்கும். இல்லை அந்த தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சி மண்டையில் மட்டை விழுந்துருக்கு. இப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பழப்பழ மரம் வேற இருக்கும். இங்கே பக்கத்தில் பழப்பழ மரம் இருக்கும். அப்புறமா இங்கே ஒரு பழைய மோட்டார் இருக்கும். இங்கே ஸ்ட்ரீட்டாக போனீங்க அப்படின்னா வாய்க்கால் இருக்கும். வாவ், சூப்பர். இந்த வாய்க்காலுமே நல்லா குளிர்ந்தா இருக்கும், வெயில் அடிச்சா சூடாக இருக்கும். இங்கே வாழைக்கால நிறைய இருக்கும். இது எங்கள் அணை. மித்தபடி எங்கள் ஆச்சி தோட்டத்தில் நிறைய இருக்கும். வந்துக்கிட்டே இங்கெல்லாம் நிறைய செடி முளைச்சிருச்சு. கஷ்டப்பட்டு வெட்டுவாங்க. இருந்தாலும் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தான் இருக்கேன். இங்கே பாரு, இங்கெல்லாம் கோழிகள்லாம் நல்ல வளையும், நல்ல மேயும் சொல்லு. நல்ல மேயும். எங்கெல்லாம் எங்கள் அம்மா பிறந்திருக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த இடத்துல இங்கெல்லாம் ஒரே மாங்கடக்கு பாரு, ஒரே குப்பையா இருக்கும். எலி கரைச்சி போட்ட மாதிரி. இந்த இடத்துல ரொம்ப சுத்தமா இருக்கு. இங்கெல்லாம் அந்த செடியெல்லாம் இருக்காது, மரங்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த கிழங்கு வந்து எங்க அப்பா எங்க அம்மா பிறந்திருக்கும் தோணுனது இன்னும் அப்படியே இருக்கு. இந்த பனை மரத்துல ஒண்ணுமே கிடைக்கல. இதுகிட்ட ரொம்ப வருஷங்கள் ஆச்சு, இன்னும் காய்க்கல. இங்க வந்து சீதாப்பழ மரம். இதுல வந்து காய்க்கும் நல்லா. இப்ப காய்க்கல, என்ன இருக்குன்னு தெரியல. ஐயோ, கல்லு கிடக்கா. இங்க எங்க ஆச்சி வந்து வேப்பம்பூ போட்டிருப்பாங்க நோய்கள் வராதுக்கு. இதுதாங்க ஆச்சியோட வீடு, பழைய வீடு. மொத்தமா இது 25,000 லட்சம். அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சது. எல்லாரும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.